பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேகர் கோபத்தோடு குடும்பங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதை சொன்னாலும் கோபப்படுவது, எதை சொன்னாலும் எரிச்சல் படுவது, இந்த கோபத்தின் மிகுதியால் பல பாவ காரியங்கள் குடும்பங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். ஆவியின் கனி குடும்பங்களில் ஊற்றப்பட வேண்டும். அநேக குடும்பங்கள் கோபத்தினால் பிரிந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தேவ சமூகத்தில் என்னுடைய கோபம் எப்பொழுது மாறும், நான் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ளாடி அந்த கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியைகளை நான் அகற்றி ஆவியின் கனியை உங்களுக்குள் ஆடி நான் ஊற்றி தருவேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொள்ளாதிருங்கள். உங்களிடத்தில் எரிச்சல் உண்டாக வேண்டாம். குடும்பங்களில் சத்ருவானவன் கோபத்தை கிளப்பி விடுகிறான். பிரிவினைகளை உண்டு பண்ணுவதற்கு, பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கு, வெறுப்புகளை உண்டு பண்ணுவதற்கு சத்ருவானவன் குடும்பத்துக்குள்ளாடி நுழைந்து மனிதர்களிடையே கோபத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றன. புருஷன் பிரிந்திருக்கிறான், மனைவி பிரிந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் பிரிந்திருக்கிறார்கள், பெற்றோரை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று நாம் விசாரிப்போமேயானால், அந்த குடும்பத்தில் கோபம் என்கிற சத்துரு அந்த குடும்பத்துக்குள் நுழைந்து அவர்களை பிரித்து வைத்திருக்கிறான். தேவையே இல்லாத காரியம் சின்ன விஷயத்திற்காக இருக்கலாம். அந்த சின்ன விஷயத்திற்கு கோபப்பட்டு அந்த குடும்பம் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாயான உலகம், பொல்லாத உலகம் அநேக குடும்பங்களை பிரித்து வைத்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவி பிரிந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருமணம் நடந்து 1 வருடத்திற்குள்ளாடியே அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. அநேகருடைய ஜெபங்கள், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படியாகி கொண்டிருக்கிறது, என் மகனுடைய வாழ்க்கை இப்படியாகி கொண்டிருக்கிறது. ஒரு பிரிந்து கிடக்கக்கூடிய அனுபவம் காணப்படுகிறது. ஒரு சின்ன கோபம், ஒரு சின்ன எரிச்சல் இது குடும்பத்துக்குள்ளாடி வருவதினால் குடும்பம் சிதைந்து காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லும்போது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தாலும், இன்றைக்கு அநேக பிரிவினைகள் மனிதன் மூலமாய் கோபத்தை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை பிரித்து வைத்திருக்கிறார்கள். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இன்றைக்கு அநேகர் கோபத்தினால பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொலைவரை ஆவிகள் வருகிறது, அடிதடிகள் வருகிறது, வேண்டாத காரியம் நடக்கிறது. இந்த கோபத்தினால மதுபானத்துக்கு அடிமையாகிறாங்க. இந்த கோபத்தினால கஞ்சா போதை பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க. என்னை என் அப்பா திட்டாரு, என்னை என் அம்மா திட்டாங்கன்னு பிள்ளைங்க மதுபான பழக்கம், வேசித்தன ஆவிகள், கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி சிதைவுற்று காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். பாவத்தை உண்டு பண்ண வைக்கிறவன் சத்துரு.
பாவத்தை தொடர்ந்து நம்மளை செய்ய வைக்கிறது சத்ரு. அந்த பாவத்துக்குள் விழுந்து விடக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இந்த கோபத்தினால எரிச்சல் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் இந்த எரிச்சல் தனியது காணப்படுகிறது. அநேக குடும்பங்களில் இது கசப்பாக மாறி அநேக குடும்பங்களில் வெறுப்புகள் வந்து அதை இருதயத்துக்குள்ளாடியே வைத்து அவர்களை எப்படி கொலை செய்யலாம், எப்படி அந்த குடும்பத்தை தீர்த்து கட்டலாம் என்று அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாடியே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எரிச்சல்கள் மாற்றப்படணும். நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் எரிச்சல்களை மாற்ற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்பம், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான், என் குடும்பத்தில் அநேக கோபங்கள் வருகிறது. என் புருஷன் குடித்து கொண்டு கோபப்படுகிறார், என் பிள்ளைகள் ஏதாயிலும் வார்த்தைகள் சொல்லும்போது கோபப்படுகிறார்கள், என் மகள் எரிச்சலோடு இருக்கிறாள். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான், என் குடும்பத்திற்குத்தான் என்று எத்தனை பேர் பற்றி பிடிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் நான் விடுதலை தரப்போகிறேன். அந்த மாம்சத்தின் கிரியைகளை எடுத்து மாற்றப் போகிறேன். ஆவியின் கனி உங்கள் குடும்பத்தில் ஊற்றப்பட போகிறது என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று அழகான ஒரு வசனத்தை எங்களுக்கு சுட்டிக்காட்டி எங்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கீங்களே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனி எங்கள் குடும்பத்தில் கோபம் வேண்டாம், எங்கள் குடும்பத்தில் பாவம் வேண்டாம், எங்கள் குடும்பத்தில் எரிச்சல் வேண்டாம். அப்படிப்பட்டதான காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் வறுமையானால் ஆவியானவர் தாமே அதை மாற்றும்படியாய், அந்த கிரியைகள் அழிக்கும்படியாய், சத்ருவின் ஆதிக்கங்கள் அழிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே குடும்பங்களை கட்டுவிக்கும்படியாய், தப்புவிக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கருத்தில் இல்லப்பா, உம்முடைய கரத்தையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.